கரீபியன் பிரீமியர் லீக் 2024 ஹோம் அட்வான்டேஜ் இல்லாத வருஷமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஹோம் பேஸ் ப்ரிப்பரேஷன் எப்பயுமே ஒவ்வொரு டீமுக்கும் இருக்கும். ஹோம் டீம் அந்த அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. பட் இந்த வருஷம் ஹோம் மேட்சஸ் ஹோம் டீமுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆன்டிகுவா ஆரம்பத்தில் பார்த்தோம், அதுக்கப்புறம் செயின்ட் கிட்ஸு தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. செயின்ட் லூசியாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஒரு இடத்துல டாஸ் அட்வான்டேஜ் இருந்தால் அதை பீட் பண்ணி வரலாம். அப்படி ஹோம் டீம்ஸு டாஸ் அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியலை. இதுதான் இந்த சீசன் போய்கிட்டு இருக்க விதம். கரீபியன் பிரீமியர் லீகோட 14வது மேட்ச்சு செப்டம்பர் 13 4:30 AM ஸ்டார்ட் ஆகுது. செயின்ட் லூசியா செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பார்ட்டியர்ஸுக்கு இடையில. செயின்ட் லூசியா அடுத்தடுத்து 2 போட்டிகளில் தோல்வி, செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பார்ட்டியர்ஸ் அடுத்தடுத்து 5 போட்டிகளில் தோல்வி. இந்த இடத்துல எந்த டீம் மீண்டும் வரும்? MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசுகிறோம். ஃபேண்டசி ப்ரிவ்யூ அப்படிங்கிற அந்த இடத்துல சுவாரஸ்யமான சில விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக முழுமையான வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட் செயின்ட் லூசியாவில் தான் இந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது. மழை பெஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரெயின் ஃபோர்காஸ்ட் இல்லை, ஆன் டைமில் க்ளவுட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல கூட வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாக பாசிங் ஷவர் வந்துட்டு போகும். அந்த ஒரு விஷயம் எங்கே எதிர்பார்க்குறோம். செப்டம்பர் 13 4:30 AM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி டாஸ் ஆன் டைமில் வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். 7 PM அவங்களோட டைம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டைமுக்கு ஏர்லி மார்னிங் 4:30. நைட் மேட்ச்சு டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா ரெயின் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருக்கும்போது டியூ பெருசாக யோசிக்க வேண்டாம். 39 மேட்சில் 15 பேட் ஃபஸ்ட்டு, 24 சேசிங் தான் ப்ரிஃபரபிள். இது வரைக்கும் நடந்த 2 மேட்ச்சில் ஒன்று 100 அப்படிங்கிற மாதிரி ஆல் அவுட் ஆனாங்க, எளிதாக செகண்ட் ஹாஃபில் ஜெயித்தாங்க. இன்னொரு பக்கம் 180+ ஸ்கோர் பண்ணதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் ஜெயித்தாங்க. பட் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து செகண்ட் மேட்ச்சு ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் மேட்ச்லேயே இந்த 100 ரன்னை 10 ஓவர்ஸுக்குள்ளே ஜெயித்தாங்க அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம பார்க்கும்போது சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லணும். வெஸ்ட் இண்டீஸில் 161 ஆவரேஜுங்கும்போது டெஃபினட்டாக நல்ல பேட்டிங் ட்ராக்கோட தன்மைன்னு பார்க்கும்போது இனிஷியலாக நியூ பால் சைன் பால் வந்து பெட்டராக பேட்டுக்கு வரல, கொஞ்சம் டேக்கியாக நின்று வர மாதிரி இருக்குது. பால் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டுக்கு வருது. அது கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ். மிடில் ஆர்டர் பேட்டர் பெட்டராக விளையாடுற ஃபீல் இது வரைக்கும் இந்த சீரியஸில் இருந்த மேட்சஸ் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி அப்படி தான் போக போகுதா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ட்ராக் இருக்க போகுதா, பிச்சு டவுன் ஆக போகுது அப்படிங்கிற அந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ட்ரைட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனர்ஸ் கூட என்ஜாய் பண்ணி விளையாடலாம். மோஸ்ட்லி இங்கே டேக்கியாக இருக்குது. நியூ பால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். எட்ஜஸ் சில நேரத்தில் கேரி ஆகாமல் பால் வெளியில் போயிடுது. இந்த பவர் பிளே அட்வான்டேஜ் அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கிறாங்க. பட் கம்ஃபர்டபுளாக அந்த ஓப்பனர்ஸ் விளையாண்டு அந்த பவர் பிளே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களான்னா அது இல்லை. நல்ல பவுலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல பவுல் பண்ணால் இனிஷியல் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாடலாம். ஜூக்ஸு 226 அப்படின்ற அந்த ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் 69க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரையும் செயின்ட் லூசியா ஜூக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஹோம் டீம் தான் ரெண்டுமே. அண்ட் இங்கே 150க்கு பிலோவா 10 டைம்ஸு, 150 அபோவா 170க்குள்ளே 16 டைம்ஸு. இந்த ரேஞ்சில் தான் ஜென்ரலாக சிபிஎல் ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்குறோம். அண்டு கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில ஹிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹிட் பண்ணி பெருசாக பண்ணாங்கன்னா அந்த ஸ்கோரை பீட் பண்ணி வரலாம். ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜா இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்வான்டேஜா அப்படின்னா டேக்கியாக இருக்கிறதுனால ஏர்லியாக பவுலர்ஸ் கரெக்டான லென்த்து அண்ட் பேஸ் அதிகமாக கொடுக்காம வீசுனாங்கன்னா ஏர்லியாக பேசஸ் விக்கெட் எடுக்கலாம். ஆனால் மிடில் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அளவுக்கு இங்கே ட்ராக் இருக்குது. செயின்ட் லூசியா கிங்ஸு இந்த டீமில் போன மேட்ச்சு டேவிட் வீஸை வெளியில் வச்சு போனாங்க. கண்டிப்பாக வந்து 5 ஓவர்ஸீஸ் கால்குலேஷன். யூஎஸ்ஏ பிளேயர் ஜோன்ஸ் உள்ளே வந்தார். 2 எமர்ஜிங் பிளேயர் டெஸ்காட் அண்டு கேம்பல் அப்படின்னு எடுத்ததுனால 5 ஓவர்ஸீஸ் எடுத்துகிட்டு போனாங்க. டேவிட் வீஸே ரிட்டர்ன் ஆகலாம். அருண் ஜோன்ஸை பெருசாக பயன்படுத்தலை. பேட்டிங் பேஸில் சேஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்தது. ராஜபக்சா லேட்டாக வந்து ஆடினார் நல்லா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் அருண் ஜோன்ஸு மேலே வரலை. குறிப்பாக டெஸ்காட் பிளேஸில் ஆரோன் ஜோன்ஸ் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆரோன் ஜோன்ஸ் லேட்டாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் பேட்டிங் பேஸில் கன்சிடர் பண்ணலை. ஃபோர்டு பேட்டிங்கில் முன்னாடியும் வந்தார். ஸோ அதை நம்ம பார்த்தோம்.
அண்ட் இன்றைக்கி எப்படி கொண்டு போக போகிறாங்க, பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஜோன்ஸுக்கு பதிலாக டேவிட் விசே வந்தால் பெட்டர். அப்போ கேம்பில் வெளியில் எதுவும் தள்ள போகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு ஆகணும். அகஸ்ட் டீசெண்டாக விளையாண்டார், அவருக்கு ஒரு வாய்ப்பு எதுவும் கொடுப்பாங்களா அண்ட் டாப் ஆர்டர் பேஸில். அண்ட் ட்ராக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணுது அப்படிங்கிற வகையில் கேரி பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நிறைய நேரங்களில் வெளியில் தான் வைக்கிறாங்க. அவருக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் இருக்குமான்னு பார்க்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னா கேம்பலுக்கு பதிலாக பியரை உள்ளே கொண்டு வரலாம், பார்க்கணும். ஃபாஃபு சார்லஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் குயிக் மூவில் ஆடுறாரு, கொஞ்சம் ஃபேன்சி ஷாட்ஸ் ஆடுறாரு. முன்ன அளவுக்கு பொறுமையாக நின்று ஆடுறது அப்படிங்கிறது ஃபாஃப்கிட்ட இல்லை. பட் கண்டிப்பாக வந்துட்டு குயிக்காக அந்த 20-30 அப்படின்றத ஈஸியாக கொடுக்குறாரு. ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு. பிச்சு கொஞ்சம் டாக்கியாக இனிஷியலாக நின்று வர இடத்துல கொஞ்சம் பயம் இருக்குது, ஏர்லியாக ஒரு எட்ஜஸ் வாங்கி அவுட் ஆயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி. அதே தான் சார்லஸ் சைடுன்னு சொல்லணும். அவர் பேஸ் சைடு போகும்போது பெட்டராக விளையாடுறாரு, ஸ்பின்னர்ஸ் வரும்போது கொஞ்சம் டவுட் ஆகிறாரு. பட் ஏர்லியாக செட்டில் ஆகிட்டா நல்லா விளையாடக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு. அண்ட் ஜஸ்கட் டீசன்ட் பிளேயர். பவுலிங் பேஸில் 4 ஓவர் கோட்டா போன மேட்ச் கொடுத்தாங்க, லெஃப்ட் ஆம் மீடியம் கண்ட்ரோலாக வீசினார். அந்த வகையில் தான் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது, பார்க்கலாம். ராஜபக்சா டீசன்ட் பிளேயர், இந்த இடத்துல தான் இறங்குவாரா இல்லை லேட்டாக வருவாரா அப்படிங்கிற கேள்வி வருது, பார்க்கலாம். அண்ட் சேஸ் போன மேட்ச் ப்ரொமோட் ஆனார், டீசன்ட் பேட்டர், டவுட்டே கிடையாது. பவுலிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். டீம் சைஃப் ரொம்ப லேட்டு, அந்த வகையில் தான் யோசிக்கணும். பட் குவாலிட்டி ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ஃபெனிசர் ரோலுக்கு செவுட் ஆகிறாரு, அதனால் அவர் அங்கே செட் பண்ணுறாங்க. ஜோன்ஸு, ஃபோர்டு, கேம்பல் இவங்களும் பேட்டிங் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க. ஜோன்ஸ் ரீசெண்டாக நல்லா விளையாண்டார். அண்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் கப் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுக்கல. என்ன சொல்லப்போனால் இனிஷியல் செட் ஆஃப் மேட்சஸ் மட்டும்தான் ஆரன் ஜோன்ஸ் வேர்ல்ட் கப்பில் நல்லா விளையாண்டார். லேட்டர் பேஸ்லேயே அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ஃபோர்டு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி பேட்டிங் பேஸில், பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாய்ப்பு அதிகமாக கொடுக்கலாமோ அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உடச்சிட்டாங்க, ஏன்னா பவுலிங் பேஸில் முழுமையாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் ஃபோர்டு அடுத்தடுத்த போட்டிகளில் ரன்ஸுக்கு போயிட்டார். போன மேட்ச்சு நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் 2 விக்கெட் எடுத்தார், ஆனால் முழுமையான கோட்டா வீசினார், அதை மைண்ட் பண்ணிக்கணும். கேரி கேம்பிள் டீசன்ட் பவுலர் அண்ட் டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டியும் வச்சுருக்காரு. அல்ஜாரி ஜோசப் எக்ஸ்ட்ரா பேஸு, நூர் அகமது சூப்பர் பவுலிங் கொடுத்துருக்கு, ஒரு சாம்பியன் பவுலர் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுறாரு. ஆப்கானிஸ்தான் சேர்ந்த பிளேயர், நமக்கு தெரியும், நார்த் ராக் ஸ்பின்னரு. செயின்ட் கிட்ஸ் நேவிஸ் பேட்ரியட்ஸ், ஏவின் லெவிஸ், ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே குயிக்காக ஆடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பட் இந்த ட்ராக் அந்த ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெச்சர் பாசிபிளாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுனா கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். பட் ரீசெண்டாக சொதப்பினால நிறைய நேரங்களில் 2-3 மேட்ச் சொதப்பினாருன்னா அடுத்த மேட்ச்சை ஸ்டெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுப்பார். இந்த மாதிரி ட்ராக்கில் ஸ்டெடி ஸ்டார்ட் அப்படின்னு இருந்தால் டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் கெயில் மையர்ஸ் டீசெண்டாக விளையாண்டுட்டுருக்கார். பவுலிங் பேஸ்லேயும் ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ரைட்டாக மீடியம் ஏர்லி ஓவர்ஸ் அவர் தான் வீசுகிறார். ரிலி ரூசோ ஆஃப்டர் இன்ஜுரி உள்ளே வந்திருக்காரு. இந்த மாதிரி ட்ராக்கில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது ரிலி ரூசோ சப்போர்ட் பண்ணி ஆடுவார். இது ஓரளவுக்கு ஸ்வீப்புக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் தான், அந்த இடத்துல ஓகேன்னு பார்க்கலாம். இங்கே மிக்லி லூயிஸு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், டவுட்டே கிடையாது. நல்லா விளையாடுறாரு அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டிங்கு கலக்கிறாரு. ஹசரங்கா சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, போன மேட்சே மேலே தான் வந்தார். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி அண்டு ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் லெக் பிரேக் கூகுளி இவரோட வெரைட்டி எப்படின்னு தெரியும். இங்கே ஆப்போசிட் சைடுன்னு பார்க்கும்போது குவாலிட்டி பேட்டர்ஸ் இருந்தால் கூட வனிந்து ஹசரங்கா அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஜோஸ் கிளார்க்சன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். பேட்டிங் பேஸில் சொதப்புறாரு, நிறைய பால்ஸ் பிடிக்கிறாரு. இந்த கண்டிஷன் அவ்வளோவா சூட் ஆகலை. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லேட்டர் பேஸில் பேட்டுக்கு பெட்டராக வரதுனால கிளார்க்சன் பெட்டர் ஹிட்டிங்கை ஷோ பண்ணலாம். டாமினிக் ட்ரேக்ஸு இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சீசன் அவருக்கான சீசனாக இல்லை. சிபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ராஜாவாக நிறைய நேரங்களில் இருந்திருக்காரு, சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்திருக்காரு. சிபிஎல்லே அதிகபட்ச ரன்ஸ் கொடுத்த ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பரை வச்சுருக்காரு. அந்த மாதிரி சரியான பவுலிங் இந்த சீசனில் கொடுக்கல. பெருமாள் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, ஓகேவான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக டீசன்ட் பவுலிஙங் கொடுக்குறாரு அண்ட் நிறைய விக்கெட் எடுக்கிறாரா, கொத்தாக எடுக்கிறாரான்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம்
கரீபியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டார்டிங் பெட்டராக இருக்கும், போக போக டவுன் ஆகும், அப்படி தான் பார்த்துருக்கோம். பட் இப்போது சில மேட்சஸ் நடந்ததுக்கு அப்புறமும் ஸ்பின்னர் பேஸில் ஓகே விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னா கூட அன்பிளேயபிள் அப்படிங்கிற மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அன்பிளேயபிள் ட்ராக்ஸில் பெருமாள் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பார், விக்கெட்ஸ் நிறையாவும் எடுப்பார். இது கொஞ்சம் ஓகேவான ட்ராக்கு, டெஃபினட்டாக ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அடித்து தான் அவர்கிட்ட விக்கெட் விட வராங்க, அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறது பெருமாள்கிட்ட அவ்வளோவா இல்லை. நெட்டு டீசன்ட் பவுலர். அண்ட் நோக்கியா பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட். எக்ஸ்ட்ரா பேஸரோட ஸ்ட்ரென்த்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்து அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் நோக்கியா பொறுத்த வரைக்கும் அந்த வெரைட்டி வச்சுருக்கிறதுனால லென்த் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்க முடியும். பவுலிங் ஆப்ஷன் இங்கே கொஞ்சம் ஹெவி தான். ரோசன் சேஸு போன மேட்ச் கொஞ்சம் குறைவாக வீசினாங்க, அதே மாதிரி கேம்பல் குறைவாக வீசினாங்க. ஃபோர்டு ஜோசப் 150 டெஸ்கட் போன மேட்ச்சு முழுமையாக கோட்டா வீசினாங்க. அண்ட் ஃபோர்டு ஜோசப் எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். டேவிட் விசே வந்தால் கண்டிப்பாக டேவிட் விசே சைடு பவுலிங் பேஸில் எண்டில் போவாங்க. மையஸ் நியூ பால் வீசுகிறாரு. ஹசரங்கா, ஜோஸ் கிளாக்சன் ஆப்ஷன் அப்படின்னா கூட பயன்படுத்தாமல் இருக்காங்க. டாமினிக் ட்ரெய்க்ஸு, பெருமாள், நெட்டு அண்டு ஆண்டிக் நோக்கியா இவங்களாம் ஆப்ஷனில் இருக்காங்க. அதனால் ஹசரங்கா, வீரசாமி பெருமாள் அண்டு ஆண்டிக் நோக்கியா இவங்களாம் அவங்களோட முழுமையான கோட்டா வீசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ட்ரெய்க்ஸ் அண்ட் நோக்கியா எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ட்ரெய்க்ஸ் நிறைய ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் எண்டில் கெயில் மேயர்ஸ் ஒரு ஓவர் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டாப் 14 பிட்ஸு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸுக்கு அவ்வளோ ஈஸியான மேட்சாக இருக்காதுன்னு தோணுது. பட் ஸ்டில் ட்ராக் எப்படி இருக்க போகுது அதையுமே நம்ம பார்க்கணும். அண்ட் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இனிஷியலாக நியூ பால் அப்படிங்கிறது கொஞ்சம் நின்று வர அந்த இடத்துல சில பேட்ஸ்மேன் பெட்டராக விளையாடுவாங்க. த்ரூ த லைன் ஆடணும் அப்படின்னு நினைக்கிற பேட்ஸ்மேன்ஸுக்கு எட்ஜஸ் நிறைய இருக்கும். அது பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது கேட்சை ட்ராப் பண்ணுற ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்கவும் செய்யலாம். ஏன்னா எதிர்பார்க்குற அந்த வேகத்தில் வராது. ஸோ அதுவுமே பார்க்கணும். ரெண்டாவது, நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்கும் பவர் பிளேயில். அதில் மிஸ் ஆனாங்கன்னா அந்த ஓப்பனர்ஸ் பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பனர்ஸ்லாம் அந்த பேஸில் யோசிக்கிறான். செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். மையர்ஸு டீசன்ட் பிளேயர், நல்லா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், டபுள் சாய்ஸு. டெஸ்கார்ட் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. போன மேட்ச்சு 4 ஓவர் கோட்டா அந்த வகையில் லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்கில் வீசினார். ஸோ அந்த பேஸில் ஒரு கன்சிடரபிள். ரிலீவ்ஸோ மிடில் ஆர்டர் இங்கே டாப்பில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு இப்போ தான் பேசணும். அந்த இடத்துல மிடில் ஆர்டர் பேட்டராக இருக்கிற கொஞ்சம் விளையாடலாம். ரோஸ்டன் சேஸ் போன மேட்ச் இந்த பர்டிகுலர் லாலா பேட்டிங் கொடுத்தாரு, அது கண்டினியூ ஆகலாம். மணிண்டு ஹசரங்கா ஆப்வியஸாக மஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஷோ பண்ணுறாரு. டிம் சைஃபர்ட் ஒரு இடத்துல இருக்கார். ஸ்டில் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது தான் அவர் யோசிக்க முடியும். நம்பர் 5 நம்பர் 6க்கு மேலே வர்ற இடத்துல ஒரு கன்சிடரபுளாக ஸ்மால் லீக்குக்கு யோசிக்க முடியாது. பட் கிராண்ட் லீக்குக்கு டிம் சைஃபர்ட் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை யோசிக்கலாம். ஏன்னா டிம் சைஃபர்ட் மாதிரி ஒரு பிளேயரை யோசிக்கலாம். ஆனால் டாப்பில் சார்லஸு ஃப்ளெச்சர் பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. அப்போ டிம் சைஃபர்ட் க்ளவ் பாயிண்ட்டும் கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு 20 ரன்ஸ் இந்த மாதிரி அடித்தா ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். அதை மைண்ட் பண்ணுங்கள். ஃபோர்டு நல்ல சாய்ஸு, பேட்டிங் பேஸ்லேயும் வராரு. டாப் ஆட ஃபெயில் ஆனால் மட்டும் இவருக்கான அந்த பேட்டிங் அண்ட் 20-13 அந்த ரன்ஸு வச்சு ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்தால் சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜோசப்பு, நோக்கியா 2 பேருமே எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற பவுலர்ஸ். அண்ட் நூர் அகமது சூப்பர் பவுலிங் இந்த சீசனில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த டாப் 14 கன்சிடரபிள். பிக் பேஸில் பார்க்கும்போது டெஸ்கார்ட்டு டீசன்ட் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக கன்சிடரபிள். ரிலி ரூசோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஆட ஃபெயில் ஆகும்போது ஒரு கன்சிடரபிள். ஆனால் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டு, பெருமாள் இவங்கள்லாம் 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்போடு இருக்காங்க. அந்த வகையில் டெஃபினட் கன்சிடரபிள். அண்ட் பாயிண்ட் பேஸில் ஃபோர்டு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட்டும் கொடுக்கலாம். ஃபாஃபு, மையஸு, ஹசரங்காவை நிறைய பேர் சேஃபான கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஃப் இந்த சீசனில் ஸ்டார்ட் கொடுக்குற அளவுக்கு கன்வர்ஷன் இல்லை. பட் கன்வெர்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் ஒரு சாய்ஸு. பட் மஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்ல மாட்டேன். இது ஓப்பனிங்க்கு கஷ்டமான ட்ராக்காக இருக்க வாய்ப்புங்கிற வகையில். அண்டு டெஸ்கார்ட்டு, ரூசோ அண்டு சேஸு இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சேஸு பவுலிங் பேஸில் ஒரு கன்சிடரபிள். அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர் ரூசோவும் அந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். டெஸ்கார்ட் டாப் ஆர்டரில் வராரு, 1-1 பேட்ஸ்மேன். அண்ட் பவுலிங்கில் 4 ஓவர் போன மேட்ச் வீசின மாதிரி இந்த மேட்சும் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் அடிஷ்னல் சக்ஸஸ் கொடுத்தா
கம்பைண்டாக நல்ல பாயிண்ட் எடுக்கலாம். அதனால் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்க்கான சாய்ஸு, பட் கிளிக் ஆச்சுன்னா பெரிய அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். டீம் பாருங்கள். ஹசரங்கா கேப்டன், மையஸ் வைஸ் கேப்டன். டிஃபால்ட்டாக ஸ்மால் லீக்குக்கு இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுலிங் பேஸ் பேட்டிங் பேஸ் ரெண்டுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 2 பேருமே இருக்காங்க இந்த சீசனில். ரோஸ்டன் சேஸ், டெஸ்கார்ட் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பவுலிங் பேஸில் 100 அகமது நல்லா பண்ணுறாரு. ஓகே, நல்லா பண்ணுறாரு. ஜோசப் ஃபோர்டுன்னு கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், பட் இருந்தால் கூட எண்டில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல கன்சிடரபிள் தான். ஹெவின் லெவிஸு ஃபாஃபை மேலே பிக் பண்ணியிருக்கேன். ஃபாஃபுக்கு பதிலாக நீங்கள் மேலே ஃப்ளெச்சர் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பக்கம் சார்லஸாக ஃப்ளெச்சரானு யோசிச்சா ஃப்ளெச்சர் கொஞ்சம் விக்கெட் கீப்பர் பாயிண்ட் எடுத்து கொடுப்பார் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ஃப்ளெச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் மிஸ் பண்ணிவிட்டு சார்லஸ் சைடு போகலாம். அதே வந்து சார்லஸ் ஃபஸ்ட் பேட்டிங்னா சார்லஸ் மிஸ் பண்ணிவிட்டு ஃப்ளெச்சர் சைடு போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 20,000 கிவ் அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. சீரியஸ் லீடர் போர்டும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில். ஸோ கண்டிப்பாக அங்கேயுமே நமக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் அண்ட் ரெகுலர் கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் பாருங்கள். மிட் நைட் மேட்ச்சு அங்கேயுமே 20,000 ப்ரைஸ் போலில் ஒரு ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.